சிதம்பரம் கோவிலுக்கும் மற்ற கோவிலுக்கும் சில வித்தியாசங்கள் உள்ளது. என்னவென்றால், மற்ற கோயில்களில் பிரி தரிசனம், சிறப்பு தரிசனம் என்று வகை வகையாக பிரித்திருக்கிறார்கள். அந்த சிதம்பரம் கோவிலில் அந்த காலத்திலேயே கட்டிடக்கலையில் மிக அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். சென்ற மாதம் தேசிய உழவரப் பணிக்கு நான் சென்றிருந்தேன் அந்த சிதம்பரம் கோவிலுக்கு. அப்பொழுது அந்த நடராஜருடைய தரிசனத்தை பார்க்க சென்றேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நடராஜர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு மேடையாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 300-400 பேர், ஏழை பணக்காரன் என்ற மாறுபாடு இல்லாமல் இம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாடுக்கு இணங்க ஒரே நேரத்தில் அந்த நடராஜருடைய பஞ்சமுக தரிசனத்தை பார்ப்பதற்கு அந்த இடம் ஒரே நேரத்தில் எல்லோரும் பார்ப்பதற்கான ஒரு நல்ல அந்த இடம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது அந்த ஈசனுடைய ஒரு கட்டளை என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தை நின்று கொண்டே பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கு. சுமார் 2 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த பஞ்சமுக தரிசனம் காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு முறை பார்க்க முடியாவிட்டாலும் அடுத்த தடவையாகி நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக அந்த மேடை செய்திருக்கிறார்கள் சிதம்பரத்திலே. இன்னொன்று, அந்த அந்த நடுக்கூடத்திலே நின்று ஒரு கற்பூரத்தை ஏற்றினால் அந்த இடத்திலே நின்று நடராஜரை பார்க்கும்போது வடக்கு முகமாக பார்க்கும் பொழுது தெற்கு முகமாக அந்த நடராஜர் தரிசனம் தருகிறார். அதே மேற்கு முகமாக பார்க்கும்போது கிழக்கு முகமாக அந்த கோவிந்தராஜ பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். என்ன அதிசயம் பாருங்கள்! இப்படி அரியும் சிவனும் ஒன்று என்ற கோட்பாடுக்கு இணங்க அந்த ஒரே நேரத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்றினால் அந்த சிவனும் கோவிந்தராஜ பெருமாளும் காட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு 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 நுட்பமான ஒரு அற்புதமான இடம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. சிவனும் பெருமாளும் ஒரே இடத்தில் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கோயில் அந்த சிதம்பரம் கோவில் மட்டும்தான். இன்னொன்று, சிதம்பர ரகசியம் ஒன்று இருக்கின்றது. அது அடுத்த கட்டுரையில் நாம் பார்ப்போம். இப்படியாக இந்த சிதம்பரம் கோவில் மிக அற்புதமாக நடந்திருக்கின்றது. இந்த கோவிலில் மனிதனுக்கு ஒப்பாக அவன் நரம்புகளுக்கு ஏற்றவாறு தங்க ஓடுகளும் ஒரு நிமிடத்தில் இத்தனை தடவை துடிக்கின்றது என்பது போல அந்த தங்க ஆணிகளும் வேயப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற 9 துவாரங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தங்க கோபுரத்தின் மேலே 9 கலசங்களும் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த சிதம்பரம் கோயில் மிக அற்புதமாக நடத்தியிருக்கிறார்கள். அந்த சிதம்பரம் கோயில் மிக அற்புதமாக கட்டிடக்கலையில் அமைந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலின் அந்த கால் கட்டை விரலுக்கு நேராக இந்த பூமத்திய ரேகை ஓடுகின்றது என்று விஞ்ஞான வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது மிகையாகாது. மேலும் அந்த சிதம்பரம் கோவிலை பற்றி ஒரு வரி பாடல். ஆனந்த நடராஜ நடனமே சிவசங்கர, ஆனந்த நடராஜ நடராஜ நடராஜ, ஆனந்த நடராஜ நடனமே சிவசங்கர, ஆனந்த நடராஜ அண்ணாமலையாடி ஆனந்த தாண்டவமே, ஆனந்த நடராஜ நடனமே சிவசங்கர, ஆனந்த நடராஜ
நடராஜ நடராஜ ஆனந்த நடராஜ 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 ஆனந்த நடராஜ நடனமே சிவசங்கர ஆனந்த நடராஜ என்று பாடல் பாடியிருக்கிறார்கள். அதோடு அடுத்தபடியாக நாம் திருவண்ணாமலைக்கு செல்வோம். திருவண்ணாமலை மிக 3000 அடிக்கு மேலே உள்ள ஒரு அற்புதமான மலை. இந்த பஞ்சமுகத்தில் நிலத்துக்கு அதிபதி காஞ்சிபுரம் திருவாரூர் என்று சொல்லுகிறார்கள். நீருக்கு அதிபதி அந்த திரு ஆனைக்காவல். அந்த லிங்கத்தை சுற்றி எப்பொழுதும் தண்ணீர் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றன. நீருக்கு அதிபதி. நெருப்புக்கு அதிபதி திரு அண்ணாமலை. ஒரு காலத்திலே நெருப்பு தீக்குழம்பாக நெருப்பாக இருந்ததா ஒரு காலத்தில் திரு அண்ணாமலை. அதன் ஞாபகார்த்தமாகத்தான் வருடத்திலே ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்திலே அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள். ஆகாயத்திற்கு அதிபதி அந்த சிதம்பரம் தில்லை நடராஜன் பொன்னம்பலம். காற்றுக்கு அதிபதி காளகஸ்தி. ஆகவே இந்த ஐந்தும் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக திரு அண்ணாமலைக்கு செல்வோம். திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு தலம். 16 கிலோமீட்டர். இப்பொழுது பாருங்கள், நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் எப்படி திருப்பதியிலேயே ஸ்பெஷல் பஸ் ஃப்ரீ டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக ஏறி வருகிறார்களோ, அது போலவே இப்போ சமீபத்தில் அந்த ஈஸ்வரனுடைய கிருபையினாலே நடக்க முடியாதவர் இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதருக்கு சுகர் பிரஷர் நிறையாக வருவதால் ஒரு சில மனிதர்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் அந்த கிரிவலம் போய் வர வேண்டும் என்று மனதிலே உதிக்கின்ற ஒரு காலகட்டம் இப்பொழுது. எல்லோருக்கும் கிரிவலம் போய் வர வேண்டும், அந்த ஈசனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளே இருக்கின்ற அந்த ஜனங்களுக்கெல்லாம் கடவுளாக வந்து அந்த நடக்க முடியாதவர்களுக்கு ஃப்ரீ பஸ் போல் 2 பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன சமீப காலமாக. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த ஈசனுடைய அருளால் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவோ மாறுபாடுகள் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த திருவண்ணாமலையில். குறிப்பாக சொல்ல போனால் அந்த 16 கிலோமீட்டர் சென்று வந்தால் ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் நிகழும், ஒரு அற்புதங்கள் கிடைக்கும் என்ற மனிதனுடைய உள்ளத்திலே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனுக்கு ஒரே மகன். அந்த மகனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அந்த தகப்பனுக்கு தன்னுடைய மனைவி இறந்து விடுகிறாள். ஒரு சில காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர் ஒரு சுழற்சியின் ஒரு மன அழுத்தத்தினால் எங்கோ அவருக்கு பஸ்ஸிலே அடிபட்டு கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்பவும் நடக்க முடியாமல் 2 கைத்தடிகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து கொண்டே வருகிறார். அவரால் அந்த மகனுக்கு ஒன்றும் பிரயோஜனமில்லை என்பது போல் அந்த மகனுக்கும் அந்த மருமகளுக்கும் தோன்ற சில காலங்கள் ஒரு மன சஞ்சலத்திலேயே அந்த வீட்டில் இருந்து கொண்டிருந்தார் அந்த மாமனார். காலங்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு காலகட்டத்தில் அந்த மருமகள் சொல்லுகிறாள், பாருங்கள், மாமனாரை பார்த்து, அவ்வளவு பெரிய வீட்டையும் கொடுத்து அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து என்ன ஆயிட போகுது, அவர் எவ்வளவு
நாளைக்கு இருக்க போறாரு. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் மனசு புண்படும்படியாக இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கை கவர்ந்தற்று, அப்படி என்றால் திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். இன்சொல், அதாவது ஒரு மனிதனுக்கு அன்பாக பேசுவது, நல்ல இனிமையாக பேசுவது, அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். அன்பே சிவம். ஒரு தகப்பனாரை, மாமனாரை ஒரு தகப்பன் போல் எந்த ஒரு மருமகள் நினைக்கின்றாலோ அவள் நல்லாகவே இருப்பார் என்பது திண்ணம். அந்த மாமனாரை பார்த்து இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லாமல் வந்துவிட்டேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னால், அதாவது இனிய சொற்கள் நிறையவே இருக்கின்ற பொழுது கடுமையான சொற்கள் சொல்லுவது குற்றம். நல்ல வார்த்தைகள், நல்ல சொற்கள் நிறைய இருக்கின்றது இந்த உலகத்திலே. அதையெல்லாம் விட்டு கடுமையான சொற்கள் சொல்லுவது, அடுத்தவர் மனசு புண்படும்படியாக நாம் சொல்லுவது பெரிய தண்டனை, பெரிய குற்றம். பழங்கள் வைத்துக் கொண்டு காய்களை தேடுவது போல் இந்த குரல் அமைந்திருக்கின்றது. எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மாமனாரை ஒரு மருமகள் சொல்லுகிறாள், பாருங்கள், எங்கேயாவது போய் தொலைலை, ஏன் இன்று இன்னும் என்னை தொந்தரவு செய்கின்றாய், எங்கேயாவது கண்டு காணாமல் போய் தொலையேன் என்று சொல்லுகிறாள் மருமகள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பே சிவம், அன்பான வார்த்தை. நம்மோடு குறைஞ்சப்பட மாட்டான். நாம இன்னைக்கு மாமனாரை திட்டினோம்னா நம்ம பிள்ளைங்க நாளைக்கு ஒரு காலத்தில் நம்ம திட்டுவாங்க. நிச்சயமா நடக்குங்க அது. இன்னும் சொல்ல போனால், ஒரு மாமனார் ஒரே மகன் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு நல்ல மருமகள், படித்த மருமகள் வேலையை வாங்கி, இருவரும் ஒரே பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. ஒரே பேங்க்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த மாமனார் தன்னந்தனியாக இருக்கிறார். அவர் சொத்து பூராவும், அவருடைய பாஸ்புக்கு, அவர் பேங்க் புக்கு, அக்கௌண்ட்டு, வீடு வாசல், போக்குவரத்து எல்லாமே நம்ம ஒரே மகன் தானே, என்ன செஞ்சிட போறோம் நம்மளை விட்டு அப்படிங்கிற ஒரு இதில் அவர் பேரில் ஒரு 10 பைசா கூட இல்லாமல் எல்லாமே அந்த மகனுக்கு எழுதி வைத்து விட்டார். அன்பு உள்ளங்களே, நீங்கள் இங்குதான் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பு உள்ளங்களே, அந்த மாமனார் ஒரு கட்டத்திலே கண்ணு தெரியவில்லை, டாக்டர் போய் பார்க்கணும்னு சொல்றாரு. டாக்டருக்கு மருமகள் சொல்லுகிறார், பாருங்கள், நீ இந்த வயசிலே கண்ணை பார்த்து விட்டு நீ கண்ணை வைத்துக் கொண்டு நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு மருமகள் கேட்கிறாரு. பாத்தீங்களா, இவ்வளவு சொத்து சுகம், காசி, பணம், பாஸ்புக்கு எல்லாமே கொடுத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போய், மனசார ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை பார்த்துட்டு, அவர் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். 10 நாளைக்கு இருக்கிற, 10 வருஷம், 10 நாளா, 10 மாசம், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்காருல, தன்னையே இழந்து தன்னிட்ட இருக்கிற சொத்து புறம் எல்லாம் கொடுத்துருக்காருல, எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாரு? அவரை பார்த்து சொல்லுது பாருங்க மருமகள், நீ இப்ப கண்ணு ஆபரேஷன் பண்ணி கண்ணை பார்த்து என்ன நீ சாதிச்சு கிழிக்க போற, என்னத்தை கிழிக்க போறங்கிற. பார்த்தீங்களா, இது சொல்றது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். நீ என்னத்தை சாதிக்க போற, கண்ணை ஆபரேஷன் பண்ணி என்னத்தை சாதிக்க போற அப்படி என்று மனம் கடுஞ்சொல். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இன்னாத குரல், இன்னா என்றால் துன்பம், துன்பம் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லுகின்றால் அந்த மருமகன். இந்த ஒரு மகன் பிறந்திருக்கிறான், பேரன். அவன் இதுக்கு இடையில அந்த மருமகள் சொல்லுகிறாள், உங்க மாமனாருக்கு என்னால கவனிக்க முடியாது, அவர்களை நீ எங்கேயாவது அநாத ஆசிரமத்திலே கொண்டு போய் சேரு என்று சொல்லுகிறாள். அந்த மகன் சொல்லுகிறான், எல்லா சொத்துக்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் எனது தகப்பனார், அப்படி இருக்க நான் அவரை எப்படி நான் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, இது நியாயமா என்று கேட்கிறார் தன்னுடைய கணவர். அதற்கு மனைவி சொல்லுகிறாள், உங்க அப்பா வேண்டும் என்றால் நீ இங்கே இரு, நான் இப்ப வேலை பார்த்து கொண்டு எனது தாயார் வீட்டுக்கு சென்று விடுகிறேன் என்று சொல்லுகிறாள். நான் வேண்டுமென்றால் அவரை கொண்டு ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்கள், அவர் வேண்டுமென்றால் இங்கே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனது தாய் வீட்டுக்கு நான் சென்று விடுகிறேன் என்று அந்த மனைவி கூறுகிறார். காலங்கள், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஓடுகின்றன. அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தகப்பனாரை கொண்டு போய் ஆசிரமத்திலே சேர்த்து விடுகிறார்.
இந்த பையன் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 10 வயது நிரம்பியவுடன் அந்த பையன் கேட்கின்றான். பாருங்கள், அந்த தகப்பனை பார்த்து, அப்பா, நீங்கள் தாத்தாவை கொண்டு போய் சேர்த்தீர்கள், அந்த ஆசிரமத்தின் அட்ரஸ் என்ன, விலாசம் என்னப்பான்னு கேட்கிறான். சின்ன பையன் கேட்கிறான். பாருங்க, நீங்கள் தாத்தாவை கொண்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தீர்கள், அந்த தாத்தாவினுடைய அட்ரஸ் என்ன என்று கேட்கிறான் அந்த பையன். ஏண்டா அப்ப அந்த அட்ரஸ் கேட்கிறேன்னு கேட்கிறான் தன்னுடைய மகன். அதுக்கு இப்ப எதுக்குடா அந்த அட்ரஸ் உனக்கு வேணும் என்று கேட்கும்போது அந்த பேரண்ட் கேட்கிறான் அப்பாவை பார்த்து, நீங்கள் தாத்தாவாக வரும்பொழுது நான் உங்களை அந்த ஆசிரமத்தில் சேர்க்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இப்பொழுதே அதனுடைய விலாசத்தை கேட்கிறேன் அப்பா என்று சொல்லுகிறான். எவ்வளவு அதிசயம் பாருங்கள். அது அப்படியே போகட்டும். அந்த முதலிலே இருக்கின்ற அந்த வயதானவர் கைத்தடியுடன் அந்த திருவண்ணாமலையை சுற்றி, அவருக்கு உள் மனசிலே ஒரு ஆதங்கம். இந்த திருவண்ணாமலையை இந்த கஷ்டத்தோடு இரண்டு கைத்தடிகளோடு அந்த கால் நடக்க முடியாத காலோடு நாம் கிரிவலம் சென்று வருவோம் என்று அவர் உள் மனதிலே அந்த மருமகள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால் எங்கேயாவது போய் தொலையே என்று சொல்லுகிறாள். முதலிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இது நடக்கின்றது. முதலிலே நடந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய முடியாத காலத்தில் அந்த இரு கைத்தடிகளோடு கிரிவலம் செல்ல ஆரம்பிக்கிறார். இந்திரலிங்கம் முடிந்தவுடன் அடுத்த லிங்கம் போவதற்குள் அந்த கிரிவலத்திலே சுமார் 30 வயது இருக்கும் ஒரு மனிதன், ஒரு பையன் அங்கிருந்து வருகின்றான். அவர் இந்த கைத்தடிகளோடு கிரிவலம் வரும்போது கஷ்டப்பட்டு கால் நடக்க முடியாமல் வந்து கொண்டே இருக்கும்போது அங்கிருந்து உனக்கு கைத்தடிகள் உனக்கு தேவையா உனக்கு என்று ஒரு ஏளனமாக பேசி கிண்டல் பண்ணுவது போல் செய்து அந்த இரு கைத்தடி தாங்களாக இருக்கின்ற கைத்தடிகளை தூக்கி வீசுகின்றான். பாருங்கள், அற்புதமாக அந்த கைத்தடிகளை வீசுகின்ற நேரத்திலே அந்த பெரியவர் அந்த தடிகளை ஒரு சில நிமிடங்கள், ஈஸ்வரா, அண்ணாமலையாரே, எல்லோரும் வருவது போல் நானும் வரலாம், இதே ஏதாவது மாற்றங்கள் நிகழும் என்ற ஒரு அற்புதமாக நான் மனதிலே உதித்து கொண்டு கிரிவலம் வந்து ஒரு சில நிமிடங்களே யாரோ ஒருவன் என்னுடைய தடிகளை பிடுங்கிக் கொண்டு எரிகின்றான். என்னால் நடக்க முடியவில்லையே ஈஸ்வரா, இதுதான் உன்னுடைய சோதனையா என்று அவன் உள்ளுக்குள்ளே நினைக்கின்ற ஒரு நொடி பொழுதில் ஈஸ்வரன் அடுத்த நிமிடத்திலே அந்த கைத்தடிகளை தூக்கி வீசுகின்ற நேரத்திலே அடுத்த சில நொடிகளில் அவன் நன்றாக நடக்கின்றான். பாருங்கள், அந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால் ஒரு மாற்றங்கள் நிகழ்கின்றன நிறம் நிகழ்கின்றன என்று ஒரு உண்மையாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பாருங்கள், அழகாக நடந்து கொண்டே செல்கின்றாள். அவர் யாரோ ஒருவர் அவரை கூப்பிட்டு ஒரு கம்பெனியில் வேலையில் சேர்க்கின்றார். அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமாக நடக்கின்றது. எப்படி வீட்டிலே ஒரு தொந்தரவு செய்து ஒரு மருமகள் தண்டிக்கப்பட்ட அந்த மனிதன் கிரிவலம் சென்று அவனுக்கு எப்படி ஒரு கைத்தடிகளை வீசி தடிகள் யாரோ ஒருவர் தூக்கி எறிந்த பிற்பாடு அவர் கால் நன்றாக வந்து யாரோ ஒரு மனிதன் கூப்பிட்டு சென்று அவனுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த கிரிவலம் சென்று வருவதனால் அந்த அற்புத நிகழ்ச்சி நடக்கின்றது என்று ஒரு முடிவாக நான் சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக உள்ளத்திலே, அதாவது மனிதனுடைய உள்ளத்திலே நல்ல உள்ளம் இருக்க வேண்டும் என்பதற்காக இறுதியாக கடைசியாக ஒரு கர்ணன் படத்திலே ஒரு பாடல் பாடுகின்றேன். இறுதியாக எல்லோரும் அமைதியாக கேட்க வேண்டும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதே வல்லவன் வகுத்ததட கர்ணா வருவதை எதிர்கொள்ளட. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதே வல்லவன் வகுத்ததட கர்ணா வருவதை எதிர்கொள்ளட. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பி
தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை. தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்படி ஏற்றாயடா. நானும் உன்படி கொண்டேனடா, நானும் பொன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவன் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீட்டாயடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்திலே நல்ல உள்ளம் வேண்டும். கடவுளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பே சிவம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொடுவது சாலமும் நன்று. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம் என்று எனக்கு பாட வைக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், எனது சொற்பொழிவை இறுதி வரை காண்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் சொல்லி இறுதியாக நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம்.